கொண்டு வந்தாயா? அம்மாவுக்கு வேண்டிய பத்தி, கலப்புரம், தேங்காய், பொங்க ஓலை எல்லாமே எடுத்து வந்து விட்டேன். இப்பொழுது நாம செல்லலாம். செல்லலாமா? ஐயா என் பொண்டாட்டி வெயிட் போக மாட்டா. ஆமா. ஏய் யாரால போ. ஏய் எங்கடா வா. ஏய் வாடி. ஏய் வாடி. வாங்கடியே. சம்பளம் வெளிய வந்து போய்க்கோங்க. ஏய் சம்பளம் கொடுத்துட்டு வா. தண்ணி அது தண்ணி எடுத்து. ஏய் தண்ணி எடுத்து ஆடு. அருள் போடி. என்ன நீ போலச்சி? ஆயாண்ட தூக்க தண்ணி. ஆடி தீரா. ஐயா ஐயோ அங்க பாரு. என் மனைவி வெயிட் தூக்க மாட்டா. இல்ல நான் தூக்கிடுங்க. நீ தூக்கிடு. கையை பிடிச்சா கூட்டிட்டு வா. ஐயா அங்க பாருங்க அவளெல்லாம் டான்ஸ். ஐயா இல்ல தாய் ஐயா. சாமிக்கு படைக்கிறதுக்கு இவன் தண்ணி கொடுத்துட்டு போகலாமா? போகலாமா? டக்குனு வெயிடி போட்டு வா. மண்ணடிக்க அத்தனால பின்னனானே. என்னால நடக்க முடியலங்க. அப்படியா? அப்படி என்றால் கால்கள் எல்லாம் சோறுது. கால்கள் சோறு. வேற எதுவும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல. இடுப்பு ஏதாவது வலிக்குதா? ஒண்ணு நந்தாங்க நடந்து நடந்து இடுப்புதான் வலிக்குது. கை போடுங்க. முடியாத குத்து போடுங்க. இப்பொழுது அங்க வருமா தேவியாளன் அழகான காளி கோபுரம். அதனால இந்த கோபுரத்தில் முன்னின்று அவள் கடலை பொங்கல் அதாவது பழம் தேங்காய் எல்லாம் வைத்து பொங்கலால வைத்திட்டு இருங்க. எனக்கு சில பொருள்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. அப்படியா? அதை நான் எடுத்து வருகிறேன். அதனால இதோ தெரிகிறது பார்த்தாயா, அம்மனோட இடத்துக்கு வந்து விட்டோம் தோழிமார்களா. இந்த அரண்மனையில் நின்று பூசை வச்சிட்டு இருங்க. நான் சிறிய பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன். நம்ம சக்கரை பொங்கல் வைக்கலாமா? இதெல்லாம் போட்டு இந்த நாட்டுல இந்த டவுட் கேக்குறா பாத்தீங்க. அரைக்க வைனா, இறக்கி வைனா. அரைக்க வைக்கணுமா? இறக்கி வைனா. வாய் பேச இறக்க மாட்டாளா? முன்னாடி வைனா. நம்ம சரி மாய்மூ. இது புடி. ஏய் புடிடா. ஏய் இல்லங்க. எந்த ராவு கலசம் பேசலாம்.
ஆனால் கேளும் சபியார்களே, இப்படி பரிசூரன் பத்மாவதி இருவர்களும் காளி கோபுரம் வர அதோ சமீபத்தில் அந்த சக்கமாகப்பட்ட அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய காளி அம்மன் சபைக்கு வருகின்ற விதங்கால் தம்பி எந்திரிச்சு இருக்காங்கடா, மேலே வந்து விழுந்துட போவாங்க. ஏன்டா சாமி வருது கண்ணு.